வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், ஆனஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்கணுங்க. அதாவது ஒரு குழந்தை பேசலன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணலன்னு அர்த்தமா? குழந்தைங்க அழுதாங்கன்னா ரொம்ப ஸ்டபன்னு சொல்றோம், கத்துனாங்கன்னா நாட்டி பிஹேவியர்ன்றோம், குவைட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பேசலன்னா அவங்களுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம் இல்லைங்க, நம்ம கேட்க கத்துக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்பீச் இல்லாம கூட நம்ம சிறப்பு குழந்தைங்க டெய்லியுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஐ கான்டாக்ட்ல பண்றாங்க, ஜெஸ்டர்ல, பிஹேவியர்ல, ஏன் சைலண்டா கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்யூனிகேஷனுக்கு வேர்டு வரணும் அப்படிங்கிறது ரூல் கிடையாதுங்க. எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இது பிடிக்கல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, இதை எல்லாமே நம்ம சிறப்பு குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பதிவுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, அதுல பண்ணக்கூடிய பண்ணக்கூடாத விஷயங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நிச்சயமா இந்த வீடியோவோட முடிவுல ஒரு விஷயம் கிளியரா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிகேஷன் டிலே, அதாவது ஸ்பீச் டிலே இல்ல ஸ்பீச் லேட் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டிலே இல்ல இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சைல்ட கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா அது சைல்டோட பிரச்சனை கிடையாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்மளோட பிரச்சனை தான். அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டோ நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸும் தான். ஸோ சைல்டு சேஞ்ச் ஆகணும்னு வெயிட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ரோச்சை மாத்திக்கணும். இப்படி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க. ஸோ கம்யூனிகேஷன்னா ஸ்பீச் மட்டும் இல்லை. சிம்பிளா சொன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறப்ப அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குழந்தை அழறாங்க, சிரிக்கிறாங்க, பாயிண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்பீச்ங்கிறது கம்யூனிகேஷனோட ஒரு ஸ்மால் பார்ட் தான். கம்யூனிகேஷன் தான் ஃபுல் பிக்சரேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு கம்யூனிகேஷனுக்கும் ஸ்பீச்சுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தெரியணுங்க. ஸ்பீச்னா வார்த்தை வாயிலிருந்து வர்றதுங்க. கம்யூனிகேஷன்னா ஸ்பீச் இருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருக்கலாம். சைல்டு பேசல ஆனா பாயிண்ட் பண்றாங்க, ஐ கான்டாக்ட் கொடுக்குறாங்க, ஜெஸ்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. இன்னொரு குழந்தை கிளியரா பேசுறாங்க ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணல, இன்டராக்ஷன் இல்ல அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட ஸ்பீச் இருக்கு, கம்யூனிகேஷன் வீக்கா இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ ஸ்பீச்ங்கிறது ஒரு டூல், கம்யூனிகேஷன் தான் நம்மளோட பர்பஸே. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்க எப்பயுமே ஒரே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்ல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது ஐ கான்டாக்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூவ்மெண்ட், பிஹேவியர் அண்ட் ஜெஸ்டர். உதாரணத்துக்கு தண்ணி வேணும்னா ஒரு குழந்தை கிளாஸ் பாட்டில பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது, பிடிக்கல அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை பிடிச்சி தள்ளி விடுறது, சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஸ்மைல் பண்றது. ஸோ இங்க ஸ்பீச் இல்ல ஆனா கம்யூனிகேஷன் ஃபுல்லா இருக்குங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஜெஸ்டர் பேஸ்ட் கம்யூனிகேஷன். எப்பயுமே ஜெஸ்டர்ங்கிறது ஸ்பீச்சுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரிங்க. ஸோ பாயிண்டிங்ல, ஒரு விஷயத்த காமிக்கிறது, ஷோயிங்ல, கிவிங் கொடுக்கறதுல, தலைய ஆட்டுறதுல, ஷேக் பண்றதுலாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட் வேணும்னா பிஸ்கெட் பாக்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது. ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா வோக்கல் ஆர் ப்ரீ ஸ்பீச் கம்யூனிகேஷன், அதாவது ஸ்பீச் வர்றதுக்கு முன்னாடி சவுண்ட்ல கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அழறது, சிரிக்கிறது, பேப்லிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, வா, பா, மா, நா, இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா சிங்கிள் வேர்ட் கம்யூனிகேஷன். ஸோ அம்மா, அப்பா, வாட்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சிங்கிள் வேர்ட்ல கம்யூனிகேட் பண்றது. ஃபிஃப்த் டூ வேர்ட் கம்யூனிகேஷன். ஸோ அம்மா வாட்டர், பால் வேணும், கார் கோ அப்படின்னு சொல்றது. இங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷனையோ இல்ல சென்டென்ஸ் பர்ஃபெக்ஷனையோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. அவங்க சொல்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. இது நம்ம டே டு டே லைஃப்க்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ உதவி கேட்கறது, சாய்ஸ் கொடுத்தா அதுல இருந்து எடுக்கிறது, எஸ் ஆர் நோன்னு சொல்றது, அவங்களுக்கு பிடிச்சத பிடிக்காதத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. உதாரணத்துக்கு நோ அப்படிங்கிறது, ஹெட் ஷேக் பண்றது, பாயிண்ட் பண்றது சாய்ஸ் கொடுத்தா, இதெல்லாமே ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷனுங்க. ஸோ செவன்த் பாத்தீங்கன்னா சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறப்ப அவங்களோட டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்றது, அவங்களோட நேம் கூப்பிட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, தெரிஞ்சவங்களை பாக்குறப்ப அவங்களுக்கு விஷ் பண்றது, இது எல்லாமே சோஷியல் கம்யூனிகேஷனுங்க. ஸோ எயித்து பாத்தீங்கன்னா ஏஏசி, ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்.
ஸோ ஸ்பீச் ஒரு குழந்தைக்கு கஷ்டம்னு நினைக்கிறப்ப நம்ம சப்போர்ட்காக யூஸ் பண்றதுங்க. உதாரணத்துக்கு பெக் போர்ட்ஸ், பிக்சர் கார்ட்ஸ், சாய்ஸ் போர்டு, சில ஆப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்றது. இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கணுங்க. ஸோ ஸ்பீச் தெரபிஸ்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அது வந்து குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கான ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா குழந்தைக்கு ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியுங்க. இது வந்து ஸ்பீச்சை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான ஆப்ஜெக்ட் இல்ல, ஸ்பீச்சுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான டூல்ஸுங்க இதெல்லாம். ஸோ ஏன் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி நான் அதிகமா சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம குழந்தைங்க டே டு டே கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சுக்காதப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. உதாரணத்துக்கு அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்கவங்க புரியலங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது. ஸோ அதனால பிஹேவியர் இஷ்யூ வந்துருது. ஸோ மோஸ்ட்லி பிஹேவியர் ப்ராப்ளம் வரதுக்கு நம்ம அவங்களோட கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்காகிறதும் ஒரு ரீசன் தாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து லோ ஆயிடுதுங்க. ஸோ எப்போ நம்ம அவங்களோட கம்யூனிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றோமோ கண்டிப்பா அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாகும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், லேர்னிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க, சோஷியலா கனெக்ட் ஆவாங்க, அவங்களோட இண்டிபெண்டன்ஸையும் அதிகரிக்குங்க. அதனால்தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாங்க டீடைல்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கனெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட நம்ம ரேப்போ பில்ட் பண்ணுங்க. நீங்க எப்ப அவங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி ரேப்போ பில்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து லேர்னிங்க்கு உங்க கூட கோஆபரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஐ லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது கண் பார்வை அந்த லெவல்ல ஒர்க் பண்ணணும். ஸ்மைல் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. செகண்ட் அட்டென்ஷன். ஸோ ஷார்ட் டைம் ஆக்டிவிட்டியா கொடுக்கணும். அட் அ டைம் ஒரு டாய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஒரு பாஸ் கொடுத்து பிரேக் கொடுத்து திருப்பி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாங்க. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இமிடேஷன் ஸ்கில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாப் பண்ண வைக்கிறது, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, ஆக்ஷன் சாங்ஸை போட்டுட்டு அதை ரிப்பீட் பண்ண வைக்கிறது. ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஜெஸ்டர். ஸோ ஜெஸ்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க, அதுதான் ஸ்பீச்சுக்கு ஒரு பிரிட்ஜுங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிங்கிள் வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த சிங்கிள் வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்றப்ப காமனா அவங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஆப்ஜெக்டோட வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அம்மா, அப்பா, அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்ற பிரஷ், பேஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் நீங்க சிங்கிள் வேர்ட்ஸா யூஸ் பண்றப்ப அவங்க ஈஸியா அதை புரிஞ்சுப்பாங்க. சிக்ஸ்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். சிங்கிள் வேர்டு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம 2 வேர்ட்ஸ்க்கு போயிடணுங்க. சென்டென்ஸ் லெவல்ல ரொம்ப சீக்கிரமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருக்க மித்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீச் இல்லைன்னா கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்றது ஒரு மித்துங்க. ஜெஸ்டர் யூஸ் பண்ணாங்கன்னா பேச மாட்டாங்கன்றதும் கண்டிப்பா ஒரு மித்து தான். அப்புறம் தெரப்பி மட்டும் போதும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும், ஸ்பீச் டெவலப் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. எப்பவுமே ஸ்கூல்லயோ இல்ல தெரப்பிலயோ கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்குற ஹோம் ஆக்டிவிட்டிஸை வீட்டுல நம்ம ஒர்க் அவுட் பண்ணோங்க. ஸோ டெய்லி லைஃப்ல கம்யூனிகேஷனை நம்ம வந்து டெவலப் பண்ணாதான் குழந்தைங்களுக்கு நிறையவே ப்ராக்ரஸ் இருக்குங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து டெய்லி லைஃப்ல நிச்சயமா ஒரு பார்ட்டா வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோங்க. வெறும் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல தெரப்பி சென்டர்லயோ மட்டும் நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம மேல சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பொறுமையா ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்ம குழந்தைங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுறதுல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போங்க. என்ன விஷயங்கள் நீங்க செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். சிம்பிள் வேர்ட்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஜெஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஜெஸ்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இல்ல ஜெஸ்டர் மூலமா குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்க பேச மாட்டாங்கன்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம பாராட்டணுங்க. அப்ரிசியேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க இங்க. ஸோ பண்ணக்கூடாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா, குழந்தைய எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட முக்கியத்துவம் என்ன, நம்ம குழந்தைகளோட கம்யூனிகேஷனை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுறதுல ஸ்பீடு முக்கியம் இல்ல, டைரக்ஷன் தாங்க முக்கியம். ஒரு ஐ கான்டாக்ட், ஒரு ஜெஸ்டர், ஒரு சவுண்ட், இது எல்லாமே ஒரு பெரிய தொடக்கம் தாங்க. ஸோ ஸ்பீச்ங்கிறது கம்யூனிகேஷன்ல ஒரு பார்ட் தாங்க. ஸ்பீச் மட்டும்தான் கம்யூனிகேஷன் கிடையாது. வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம எந்த சிறப்பு குழந்தையும் இல்லைங்க. நம்மளால புரிஞ்சுக்கப்படாத பல கம்யூனிகேஷன்ஸ் தாங்க இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.